ஆசிரியக்கப்பட்டதான அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசிங்கள். சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சபை குறித்து ஒரு சரீரத்தில் அவயவங்களைப் போல அவர் வைத்திருக்கிறார். சரீரத்தில் எப்படி அவயவங்கள் இருக்கிறதோ இதே போல தேவன் சபை வைத்திருக்கிறார் என்றால் அதனுடைய சொல்லுங்கள். பாருங்கள், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைச்சிருக்கிறார். 12வது வசனம் வாசிப்போம். எப்படி சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் ஒன்றாகவே இருக்கிறது. பாருங்கள், வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் தம்முடைய சபையை குறித்து அவர் வைத்திருக்கிற ஒழுங்கு என்று சொல்லும் போது ஒரு சரீரமாகவே அவர் வைத்திருக்கிறார். ஒரு சரீரத்தில் அவயவங்களாகிய உறுப்புகள் அநேகம் இருப்பது போல கர்த்தரால் மீட்கப்பட்ட அவர் இரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய சபையை கர்த்தரால் அப்படி வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தோம். 25ல பிரிவினை இல்லாமல் இருக்க என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், ஒரு சரீரத்தில் பார்க்கிற சரீரத்தில் பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று எப்படியா கவலையாய் இருக்கும்படி. அல்லேலூயா. சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எப்படி மற்றொரு அவயவத்திற்கு, அதே சரீரத்தில் இருக்கிற அவயவத்திற்கு உதவுகிறதோ, ஒரு சரீரத்தில் ஒரு சிறு பகுதி அடிபட்டால் அல்லது காலில் ஒரு முள் ஏறினால் சரீரம் முழுவதும் அதை உணர்கிறது. அந்த உடலில் ஒரு முள் ஒரு இடத்தில் பட்டு விட்டால், அது ஒரு இடி பட்டு விட்டால், ஏதோ ஒரு சிறு வலி வந்து விட்டாலே உச்சம் வரையிலிருந்து உள்ளங்கால் வரையில் எல்லா பகுதியும் அந்த வலியை என்ன செய்கிறது? உணர்கிறது. அப்ப புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சபை என்றால் என்ன, சபை எப்படி இருக்கும் என்பதை குறித்த ஒரு அறிவு இன்றைய சபையில் உள்ள மக்களுக்கு சரி, உலகம் பூரா உள்ள அநேக தேவ மக்களுக்கு அது என்ன செய்வதில்லை, புரிவதில்லை, அறிந்து கொள்வதில்லை. அல்லேலூயா. அவர்கள் புரிந்து கொண்டார். அல்லேலூயா. வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? வித்தியாசம். நாம் காலையில் எழுந்திருக்கிறோம். எழுந்தவுடன் முதலாவது நம் சரீர பிரகாரமான தேவை காரியங்களை தான் நம்ம என்ன செய்யறோம்? கவனிக்கணும். நம்முடைய உடலை கவனிக்காமல் வேறொரு காரியத்தை செய்ய நாம் உட்பட மாட்டோம். ஒரு சரீர தேவை என்ன? அதிகாலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செய்துவிட்டு பால் வாஷ் பண்ணணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும், குளிக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம சரீரத்துக்காக என்ன செய்கிறோம். நாம் திடீரென்று எங்கேயா போனா கூட நாம் ஷர்ட் போடாம போக மாட்டோம். அதான் விஷயம். அப்ப நம் சரீரத்தில் ஒன்றை செய்வதற்கு மிக மிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம், கவலை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதன் மேல் மிகவும் மிகவும் தெளிவாக நாம் இருக்கிறோம். அப்போ சரீரத்தில் ஒன்றை செய்வதற்கு எல்லா அவயவங்களும் அதற்கு என்ன செய்யணும்? ஒத்துழைப்பு கொடுக்கிறது. காரணம்,
அவயவங்களுக்கு தெரியும் நான் இந்த சரீரத்தில் உள்ள ஒரு உறுப்பாக இருக்கிறேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது அல்லேலூயா. அதே போலதான் தேவன் எதை வச்சிருக்கிறார்? சபையை வைத்திருக்கிறார். வசனம் பாருங்க. எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் ஒன்றாகவே இருக்கிறது. கிறிஸ்துவும் இருக்கிறது. அப்போ அந்த சரீரத்தில் ஒரு அவயவத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் எல்லா அவயவங்களும் சேர்ந்து அதுக்கு என்ன செய்யும்? ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதில் மாற்று எண்ணம் அங்கு இல்லை. ஒரு பகைமை உணர்வு அங்கு இல்லை. நான் ஏன் செய்ய வேண்டும்? நான் ஏன் இதை பார்க்க வேண்டும்? ஏன் இதற்கு நான் ஏன் முயற்சி பண்ண வேண்டும்? இந்த கையின் தேவைக்காக அல்லது சரீரத்து ஒரு பக்கம் உரிய அவயவத்திற்காக நான் எதற்கு நாம் போய் மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுமா? அல்லேலூயா. உடனடியாக அந்த சரீரத்தின் குறைபாடை சரி செய்வதற்காக மற்ற எல்லா அவயவங்களும் என்ன செய்கிறது? ஒத்துழைப்பு கொடுக்கிறது. அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்திலே பிரிவினை உண்டாகிறாமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய். பிற அவயவத்தின் மேல் மற்ற அவயவம் எப்படி இருக்கா? கவலையாய். அப்போ கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எப்படிதான் இருக்கிறாங்களா? இப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார். அப்போ வேதம் நாம் கடந்த நாட்களை போது பார்த்திருக்கிறோம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயா? உன் சரீரத்தை குறித்து நீ எப்படி கவலையாய் ஒரு அன்பாய் அதை விசாரித்து செய்ய வேண்டிய காரியம் செய்கிறாயோ, இதே போலதான் அதாவது கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்ட வேறொரு நபர், வேறொரு விசுவாசியா இருந்தாலும் அது வேறு ஒருவர் அல்ல, ஒரே சரீரத்தில் நம்மை போன்ற ஒரு அவயவம் என்று சிந்திக்கும். அப்படி நாம் சிந்திக்கும் போது நம்முடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், ஒரு வலி ஏற்பட்டால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் எப்படி இந்த அவயவங்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறதோ, கவலை உள்ளதா இருக்கிறதோ, அதற்காய் கரிசனை உள்ளதா இருக்கிறதோ, அதுபோல ஒரு சபை கொண்டிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல மற்றவருடைய விஷயத்துல அந்த கரிசனை உண்டாக வேண்டும். அன்பில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ரோமன்ல அழகாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 12வது அதிகாரத்துல 9 வாசிப்போமாக. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்ற அன்பு. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும்? மாயமற்ற, கலப்படம் இல்லாத ஒன்றை உள்ளே வைத்து வெளியே ஒன்றை காட்டுவதல்ல. அல்லேலூயா. உள்ளும் புறமும் ஒன்று போல பார்ப்பது. வேதம் சொல்லுகிற உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? மாயமற்ற, ஒரு மனத்தாங்கலோடு அல்ல, ஒரு வெறுப்போடு அல்ல, ஆமென், ஒரு கசப்போடு அல்ல, ஒரு பகைமை உணர்வோடு அல்ல, ஆமென், மாயமற்ற ஒரு அன்பை பிறரோடு வெளிப்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது. அந்த மாயமற்ற அன்பு யாரிடத்தில் உண்டாகும் என்றால், நம்ம வாசித்தோமே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்றதான அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக. அந்த மாயமற்ற அன்பு யாருக்கு உண்டாகும் என்றால், சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரம் அல்லவா என்ற ஒரு தெளிவுள்ள நபருக்கு அந்த மாயமற்ற அன்பு.
அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பை பாராட்ட முடியவில்லை என்றால் உன் சரீரத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு இல்லை. பிறரிடத்தில் நீ கூறுகிற அன்பின் மாயம் ஒரு பகைமை உணர்வு, ஒரு வெறுப்போடு நீ பார்க்கிறாய், நடந்து கொள்கிறாய் என்றால் உன் சரீரத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு இல்லாமல் பாருங்க. இந்த கையில ஒரு அசுத்தம் பட்டு விட்டால் உடனடியாக இந்த கையில கூட நம்ம ஒரு பொருள் எடுத்து என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம். அந்த அசுத்தத்தின் அருவருப்பு இந்த கைக்கு உணருது, மைண்ட்ல இருந்து உள்ள வருது. இதுல இருந்து அந்த கையை போல கழுவும். காலையில அசுத்தம் பட்டு விட்டாலே பரவாயில்ல, நாளை காலைல திரும்பி கழுவலன்னு சொல்லிட்டு போய் படுத்துருவோமா? இல்ல. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? அதுக்கு அர்த்தம் என்ன? தன் சரீரத்தை குறித்து என்ன இல்லை, ஒரு கவலையற்ற மனுஷன். ஆமே. காலிலோ உடல்ல ஒரு அசுத்தம் பட்டு விட்டால் அதே நிலையில் சென்று படுத்து விடுகிறான். அல்லது கையில் அசுத்தம் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் சாப்பிடுகிறான் என்றாலே அவன் யாரு? பைத்தியக்காரன். தனக்கு சுயம் நினைவில்லாதவன், தனக்கு குழப்பம் ஏற்படும் என்பதனுடைய அர்த்தம் தான் புரிந்து கொள்ள முடியும். காரணம், அவன் காலில் பாருங்க, காலில் அசுத்தம் பட்டு கூட அதை கண்டுகிடாமல் படுத்துட்டு இருக்கான். காரணம் என்ன? மூளை சரியான என்ன இல்லை, செயல்பாட்டில் இல்லை. இப்ப இதே போல கர்த்தர் தான் வைக்கிறார் சபையை. அப்போ உன்னை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, உன் சரீர நலனை குறித்து, அல்லேலூயா, உன் தேவையை குறித்து, உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரமும் கவலையும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ அந்த உணர்வோடு தான் பிறருடைய காரியத்தின் மேலே கவனம் செலுத்த வேண்டும். அப்பதான் பாரத்தோடு நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். ஒரு நபருக்கு உடல்நல சரியில்லை, பிரச்சனை என்று நாம் கேள்விப்படுகிறோம் என்றால் அவர் படுகிற நிலை என்ன? அந்த கஷ்டம் வந்து விட்டால் நம் உடலில் எப்படி நம் வலியை உணர்வோம்? அந்த உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் வந்தால் அல்லேலூயா, நம்ம அவங்களை என்ன செய்வோம்? விசாரிக்கவும் செய்வோம். அவர்களுக்கு நம்முடைய வீட்டில இருந்து ஜெபிக்கவும் செய்வோம். ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை, வியாதி, ஒரு கஷ்டம் கண்டுகொள்ளவில்லை என்றால் உன் சரீரத்தை குறித்து உனக்கு என்ன இல்லை, கவலையற்ற மனநிலை உள்ளவனாய் இருக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது உண்மை என்றால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் நபர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் நீ அன்பை சரியாய் கூறுவாயா? ஹல்லேலூயா. சிந்திப்பாய், அந்த நபரும் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையில் ஒரு அங்கமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் சரியாக இருக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் எபேசியர் ஒரு வசனம் உண்டு, அதை எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 23 வசனம் வாசிப்பார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல என்று ஆரம்பிக்கிறார். போதும். பிரைஸ் காட். அடுத்து பாருங்க 24 வசனம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல என்று சொல்லப்பட்டது. அடுத்தது 25 கடைசி பிற்பகுதியை வாசிப்போம். அப்படியே சபையில் அன்பு கூறுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம். கொண்டு கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக ஒப்பு கொடுத்தப்போ சரீரமாகிய சபை. அல்லேலூயா. நமக்கு பார்த்தோம் எப்படி கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்து சபைக்கு தலை. தலை என்றால் சபை எப்படி? உடல்.
ஆமென். அந்த உடலில் விசுவாசிகள் எல்லாரும் யாரா இருக்கிறோம்? அவயவம். ஆமென். ஆமென். தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள் எப்படி செயல்படுகிறதோ இதே போல் சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் அவயவமாய் இருக்கிறேன்னா அதே மாதிரிப்பட்ட உணர்வோடு நான் இருக்கிறேனா என்று நம்மை நாம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாரம், அந்த கவலை நம்மிடத்தில் இல்லை என்றால் ஆமென், நம்மை தேவன் சபைக்குள் எழுதப்பட பயன்படுத்த மாட்டார். ஆமென். நம்மை தேவன் சபைக்குள்ள கவலையற்ற மனுஷன், சபையை குறித்த கவலை இல்லை, சபையின் ஆவிக்குரிய நிலை குறித்த ஒரு பாரம் இல்லை, ஊழியத்தின் தேவையை குறித்த ஒரு பாரம் இல்லை, சபைக்கு வருகிற விசுவாசிகளை குறித்த ஒரு கவலை இல்லை, பிரச்சனையோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு கவலை இல்லை. அப்ப இந்த மனிதன் சபையில் சரீரத்தின் அவயவமாக இருந்து செயல்பட தகுதியற்ற நபராக இருக்கிறார் என்றுதான் தேவன் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொன்னவர். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல இது நாம் கீழே நாம் வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரைஸ் காட். 32 33 வாசியங்கள் பார்க்கலாம். இந்த ரகசியம் பெரியது. ரகசியம், அதாவது இதில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் கணவன் மனைவி சபை யாரு? கிறிஸ்து. இந்த நிலை ஒப்பிட்டு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அவர் சொல்லுகிறார். ஆமென். கணவன் மனைவி வேதாந்தத்துக்கு மேல பார்த்து 22 மனைவிகளே கர்த்தருக்குள் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து பார்த்தா ரெண்டையும் இப்படி இணைத்து ஆவியானவர் கொடுக்கிறார். கணவன் மனைவியும் கிறிஸ்துவும் சபை ரெண்டையும் அப்படி இணைக்கிறார். இதுதான் அந்த ரிலேஷன். ஆமென். ஆமென். ஒருவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறார். மனைவி கஷ்டப்பட்டு இருந்தா கண்டுகொள்ளாம போற புருஷனா தன் மனைவி வேதம் சொல்லுகிறது கணவன் மனைவி எப்படி இருக்கிறார்? ஒரே சரி. அதாவது இங்கே கொண்டு கிறிஸ்து தலை, சபை சரீரம். சபைக்காக கர்த்தர் கவலைப்படுகிறார், செயல்படுகிறார். மனைவி, அதாவது கணவன் தலையா இருக்கிறார், மனைவி உடலா இருக்கிறார். உடல் வியாதிப்படும் போது, வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது கண்டுகொள்ளாமல் போகிற ஒரு கணவன் என்ன உள்ளவன் அல்ல, புத்தி கெட்டவன் அப்படின்ற பைத்தியக்காரன் வேதத்தைப்படி சொல்லலாம். மனைவி கஷ்டப்படுகிறான், இவன் பாரு ஜாலியா கண்டுக்கிடாம போறான், விசாரிக்கவே இல்லை. என்னம்மா நல்லா இருக்கிறியா, உடம்பு வலின்னு சொல்லியே, தலைவலின்னு சொல்லியே, சளி காய்ச்சல்னு சொல்லியே, எப்படி இருக்கு இன்னைக்கு என்று விசாரிக்கிறவன் தான் எனது கணவன். இல்லைங்க முடியலைங்க, அப்படியே வா போகலாம், எங்கே போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கூட்டிகிட்டு போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதை விசாரித்து அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவன் தான் யாரு? மனைவிக்கு தலையா இருக்கிற கணவனுடைய பொறுப்பு. அதை செய்யாமல் ஒருவன் தன் வாழ்க்கை வாழ்கிறவன் பைத்தியக்காரன். அவன் ஒரு மனைவியாய் பார்ப்பதற்கோ அவனை ஒரு கணவனாய் நினைப்பதற்கோ தகுதியற்றவன். தகுதியற்றவனாகிய ஒருவரிடத்தில் ஒரு பொண்ணை பிடிச்சி என்ன செய்திருக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்து. அவன் பைத்தியக்காரன். ஆமென். என் ஆண்டவருடைய வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆமென் சபைக்கு தலையா இருக்கிறார். ஆமென். அதுபோல கணவன் மனைவிக்கு தலையா கிறிஸ்து சபைக்காக செயல்படுகிறார். ஆமென். அதுபோல கணவன் மனைவியுடைய காரியங்களுக்காக செயல்பட வேண்டியது அவசியம். ஆமென். அதை செய்ய
என்றால் அவன் ஸ்தானத்தை மறந்தவன். நான் யார் இந்த வீட்டில் என்பதை அவன் அறியாதவன். அதே போலதான் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவயவமாய் விசுவாசியா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சபையை குறித்த அப்படிப்பட்ட என்ன வரணும்? ஒரு பாரம் இல்லை என்றால் உன் சொந்த சரீரத்தில் உள்ள அவயவத்தின் வழியை என்ன செய்கிற மறந்து வாழ்க. உன் சொந்த சரீரத்தை குறித்த ஒரு அறிவு உனக்கு சுத்தமா கிடையாது. அந்த அறிவில் உனக்கு ஒரு தெளிவு இருந்தால் சபையின் அங்கம் நான் என்றுள்ள ஒரு உணர்வு உனக்கு கட்டாயம். இரண்டால் ஒரு காலையிலிருந்து அவன் சாயங்காலம் வரை அவன் ஒரு பையன் படிக்கிறான்னு வச்சுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ஓகே, ஸ்கூல்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன வீட்டுல இருந்த தொந்தரவு கொடுப்பான், அங்க போய் உட்கார்ந்துட்டு நேரமாதம் போட்டு சாயங்காலம் மாதம் வரை அங்க ஒரு அவனுக்கு சாப்பாடு கிடைக்க அங்க உட்கார்ந்துட்டு படிச்சுட்டு வரட்டும் அப்படியே அனுப்புறாங்க. இல்ல, அவன் எதிர்காலம் நலனுக்காய் கவலை. அவனே இப்பவுமே ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜில சேர்த்து அவன் கல்வி கற்றாதான் அவன் எதிர்காலம் சரியா இருக்கும் என்று தூர பார்வையாகிய கண்ணோட்டத்தில் பிள்ளைகள் வளர்க்கும். அவன் தேவைக்காக கவலை கொள்ளுகிறோம். அவன் வளரும் போது தன் எதிர்காலத்துக்கு அவனுக்கு என்ன வந்து கவலை வந்து நலனுக்காக பிரயாசப்படுகிறது. தன்னை குறித்து தனக்குரிய எதிர்காலத்தை குறித்து அவன் கவலைப்படுகிறது போல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சபையினுடைய எதிர்காலத்துக்காய் கவலைப்பட வேண்டும். நாடுடைய சபையில் நான் ஒரு அங்கம். இந்த சபையில் இந்த சூழ்நிலை இருக்கிறது, இந்த சபைக்குள் இந்த விசுவாசி இந்த பிரச்சனை இருக்கிறது, இத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதன் மேல ஒரு கவலை இருந்தாதான் அவர்களுக்காய் கண்ணீரோடு நீ ஜெபிக்க முடியும். ஆண்டவரே, என் சபையில் உள்ள விசுவாசிகளாகிய கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கஷ்டப்படுகிறது அப்பா, வேதனைப்படுகிறது. ஆண்டவரே, தயவா அவர்களுக்கு என்ன செய்யும்? இறங்கும். இந்த பாரம் மரணம்னாலே உன் சரீரத்தை குறித்து நீ அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, கிறிஸ்துவின் சரீரமா சபை நான் ஒரு அங்கம் என்றுள்ள நான் ஒரு அறிவுறாங்க. இல்லை என்றால் பிறருடைய பாரம் கஷ்டத்தை குறித்து சிந்திக்காமல் இருப்பார், கவலை கொள்ள மாட்டாய். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்கிற அந்த ரகசியத்தை உள்படுத்தி பேசுகிறேன். கணவன் தலை மனைவி உடல் என்றுள்ள பாயில பண்ணி பண்ணி வந்துட்டு சுற்றாவளி பவுல இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. பற்றி சபையை பற்றி அப்போ சபையை குறித்து அவ்வளவு காரியங்கள் கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சபைக்காகவே கர்த்தர் பாடுபடுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இப்ப இதுல என்ன நடக்கிறது? இந்த தேவனுடைய சபை என்ன செய்ய வேண்டியதா? சீர்பொருந்த வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சீர்பொருந்தணும். அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலர் இருக்கட்டும். அப்போ இந்த சபை என்ன செய்யணுமா? வளர வேண்டும். என்ன செய்யணும்? வளரணும். சபைக்காகவே கர்த்தர் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். உனக்கு சரீர சுகத்தை கர்த்தர் கொடுத்து உயிரோடு வைத்திருப்பதை உன்னை எதற்காக? சபைக்காக. சொல்லுவாய். உனக்கு ஒரு வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றாலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக. ஏன் நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும், உன் சரீரத்தை பேணி குடும்பத்தை கவனிக்கணும்,
சபையின் காரியங்கள் உன்னுடைய அவருடைய தேவைக்கு கவலைப்படணும். செய்துட்டு சபைக்காக உயிரோடு இருக்கிற நாளாகவும் ஜெபித்து ஒத்துழைத்து பாடுபட்டு சபைக்காக நீ வாழணும்னா கர்த்தருடைய நோக்கம். உலகத்திற்காக வாழணும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கர்த்தர் உயிரோடு வைத்திருப்பதே ஹல்லேலூயா அவருடைய நாம மகிமைக்காய் என்பதை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய நாமம் உன் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். நீ சபைக்காக ஏதாவது நிலையில் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பயன்பட வேண்டும். இதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் என்ன செய்யணுமா? சீர் பொருந்தணும். அடுத்தது சுவிசேஷ ஊழியத்தின் வேலை ஜனங்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துறதுக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையார் பக்தி அதுக்கு முன்ன 11 வசனம் மேல் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் என்று ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்யணும்? பக்தி விருத்தி. ஆமென். சபை பூரண வளர்ச்சி, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஹல்லேலூயா. அந்த பக்தி விருத்தி நிலையை அடைவதற்காக கர்த்தர் வேதம் சொல்ற 11 வசனம் ஆபர்சனரை அப்போஸ்தலர் ஊழியக்காரரை ஏற்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 5 விதமான அந்த ஊழியங்களை எதற்கு வைத்திருக்கிறார் என்றால் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைகிற நிலைக்கு நேராக என்ன செய்வது? வழி நடத்துவதற்கு. தனக்கு நேராகவோ தன் வயிற்றுக்கு நேர வழி நடத்தல. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரமாகிய அவயவங்களுக்கு அப்படியே பயன்படுவதற்காக, பக்தி விருத்தி அடைவதற்காக, வளர்ச்சி அடைவதற்காக. ஆமென். சிலரை அவர் நினைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் சிலரை, தீர்க்கதரிசி சிலரை, சுவிசேஷகர் சிலரை, மேய்ப்பர் சிலரை, இவைகள் 5 விதமான ஊழியங்கள், முக்கியமான ஊழியங்களை எதற்காகத்தான் வைத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்ன செய்ய? பக்தி சரீரமாகிய சபை என்ன செய்ய? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவு அடைய. எவ்வளவு பெரிய திட்டம் பாருங்க தேவனுடைய. ஹல்லேலூயா. ஒரு அப்போஸ்தலன் செயல்பட்டாலும் சரி, சுவிசேஷகன் செயல்பட்டாலும் சரி, தீர்க்கதரிசி செயல்பட்டாலும் சரி, மேய்ப்பன் செயல்பட்டாலும் சரி, போதகன் செயல்பட்டாலும் சரி, அவருடைய ஒரே ஒரு லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய. மேய்ப்பனா இருக்கட்டும், போதகனா இருக்கட்டும், தீர்க்கதரிசியா இருக்கட்டும், சுவிசேஷகனா இருக்கட்டும், அப்போஸ்தலனா இருக்கட்டும், அவருடைய ஒரே ஒரு குறிக்கோள் ஹல்லேலூயா, தனக்கல்ல, ஹல்லேலூயா, கிறிஸ்துவுக்கு நேராக. அவர் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அந்த பூரண நிலை அடையணும். அப்பதான் அவருடைய வருகையில சபை நிச்சயம் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அந்த செயல்பாடு அவங்களுக்குள் வரணும்னா அவங்களுக்குள் என்ன இருக்கணும்? ஒரு என்ன இருக்கணும்? பாரம் யாருக்கு வரும்? ஆண்டவர் அளவு கடந்து என்ன நேசிக்கிறவர். ஆண்டவர் அளவற்ற அன்பு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சபையை குறித்த ஒரு பாரம் இல்லாமல் இருக்கவே இருக்கு. அவர்கள் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார்கள். அவருடைய சரீரமாக சபை. அந்த சபையில் நான் யாரா இருக்கேன்? அங்கமா இருக்கேன், அவயவம். ஹல்லேலூயா. அப்போ என் ஆண்டவருடைய சரீரமாக சபை நன்றாய் இருக்க வேண்டும் ஒரு பாரம் அவருக்கு வந்து விடுகிறார். அவர் இயேசுவுக்கு அன்பு வைப்பதால் நான் அன்பாய் இருக்கிறேன், என் ஆண்டவரை தான் நேசிக்கிறேன், என் உயிரின் மேலாய் அவர்தான் எனக்கு முக்கியம். அவருடைய வருகை நான் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். நான் நஷ்டப்பட்ட நரகத்துக்கு போய்விடக் கூடாது. ஆனால் என் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எந்த சூழ்நிலை எதிர்பாரா வந்தாலும் என் தேவன் என்னை வைத்த நிலையை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்று யாருக்கு வைராக்கி வரும் என்றால் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் அந்த வைராக்கி. ஹல்லேலூயா.
அந்த அன்பு என்ன செய்ய வைக்கிறது? ஓ, நான் இந்த சபையாய் சரித்த அவயவம் சபை பக்தி விருத்தி அடையணும். சபை பக்தி விருத்தி அடைகிறதுல நான் ஒரு நபராய் காண, ஒரு அவயவமாய் காண. ஏன் அவயவங்களை சரீரத்துக்காய் கத்தர் வைத்திருக்கிறார். அதுபோல அவயவமாகிய ஒரு விசுவாசியை சபைக்காய் கத்தர் வைத்திருக்கிறார். அவயவங்கள் வேறு ஒன்றுக்கல்ல, இந்த சரீரத்தின் நலனுக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உன்னை கத்தர் ரட்சித்து தேவ சபையில் வைத்திருப்பது தேவ சபையின் நலனுக்காய் கத்தர் வைத்திருக்கிறார். அந்த உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும் என்றால் உன் வாழ்க்கை எல்லாம் முற்றிலும் மாற்றப்பட்டிருக்கும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம டூ வீலர்ல போறோம், சைக்கிள்ல போறோம், கார்ல போறோம், நம்முடைய கவனம் போல எங்க போயிட்டு இருக்கோம்? நேரம் எதிரில் இங்க பார்த்துட்டு ஓட்டும் எங்க பார்த்தாலும் தெரியும், ஐயோ நான் அடி வாங்கி சேர்க்க தன் சரீரத்தை போய் ஜீவனை கொடுத்து கவலை வந்து நேரம் உள்ள பார்க்க டிராபிக்கா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் ஐயோ பிரச்சனை நம்ம அதில் போகக்கூடாது எங்களை ஒரு பயமா அப்ப அந்த கவனத்தை நாம் உன்னிப்பாய் போகிறது போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அவயமாய் இருக்கிறேன் என்றால் ஹல்லேலூயா, அவர் தலையா இருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வேத சத்தியத்தின் மூலமாய் என்னை நடத்தும் பாதை ஹல்லேலூயா சரியாய் போனதால் நான் தேவ சபைக்குள் ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் கனமாய் மாறுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு பாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாரம் இல்லை என்றால் நான் ஒரு விசுவாசி அல்ல, ஒரு செத்து போன விசுவாசி, உயிரற்ற நபர். ஆமென். அது ஒரு சரீரத்தில் ஒரு ரெண்டு கைகள் இருக்கு. சிலருக்கு இந்த கை நான் பார்த்திருக்கிறேன், பலன் இல்லாமல் இந்த கையை தூக்கணும்னா எதை மூலம் இந்த கை சப்போர்ட் சும்மா அப்படியே நான் பார்த்த நிறைய பார்த்தேன். அவங்களால என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. அவங்க உடனே அதை இது பண்ணணும்னா இடது கையை அந்த உதவி கொண்டு வேண்டி இருக்கு. அல்லேலூயா. அப்போ காரணம் என்ன? இந்த கை என்னாச்சு? ரத்தம் மட்டும் இல்லாமல் அது செயலற்ற செத்தது போன்ற ஒரு நிலைக்கு தானே போய்விட்டது. ஆனா அங்க செத்தது போன்ற பலனற்ற அந்த கை மற்றுள்ள அவயவங்களுக்கு எல்லாம் என்னமா மாறுகிறது? சுமையாயிடும். புரியுதுங்க? புரிந்து கொள்ளுங்க. ஆமென். சரீரத்தோடு ஒரு அவயவம் கேவலம் ஒரு வேடலா இருந்தா கூட சோதனையற்றதாய் மடக்க முடியாமல் பயன்படுத்த முடியாமல் இருந்தால் ஆமென், இந்த கை செய்ய வேண்டிய வேலை எது செய்ய வேண்டியது? இது செய்ய வேண்டியது. ஒரு பக்கம் கையே செயல்படலைன்னா எல்லா வேலையும் இதுதான் செய்யும். ஏன்? இதனுடைய பங்களிப்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டு விட்டது. இது சரீரத்தில் இருந்து என்ன இல்லை? பலன் இல்லை, பயன் இல்லை. சரீரத்தில் இருந்தால் பிற அவயவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. புரியுதா இல்லையா? புரிகிறவங்களுக்கு தான் பேசுறாங்க. அதுபோல் நீ ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து தேவ சபையாக சரீரத்தை ஒரு அவயவமாய் இருந்தால் செயலற்ற ஒரு கை இப்போது இருப்பாய் என்றால் அது உன் மூலம் அநேகருக்கு ஒரு சுமையாய் மாறும். நீ ஒரு செயலற்ற ஒரு கை போல நீயும் காணப்படுவாய் என்றால் ஆமென், ஆமென். உன் மூலமாய் பிற அவயவங்களுக்கு, அதாவது இந்த அந்த ஒரு அவயவம் மூலமாய் பிற அவயவங்களுக்கு எப்படி சுமையாய் தொந்தரவாய் இருக்கிறதோ அதுபோல நீயும் காணப்படுகிறாய் என்பதுதான் அர்த்தம். ஒரு பக்கவாதம் ஒரு பொன் சைடு இதாகிடுச்சுன்னா எங்க எல்லாமோ போடுறோம். ஐயோ காய் வச்சு நடக்க முடியலையே, கூட்டிட்டு போய் ஆந்திரா பக்கத்தில் போறா, வேற எங்க போறாங்க, போயிட்டு ரொம்ப ஓடி எடுத்து கடைசியில் ஏதாவது ஒரு லெவல்ல அதை பிரயாசம், அதை ரெடி பண்ணுவதற்கு என்ன செய்யற பிரயாசம். அப்போ சரீரத்தில் ஒரு அவயவம் இப்படி இருந்து விட்டால் எப்படி அந்த மனுஷன்
அதை சரிப்படுத்துவதற்கு ஓடுகிறானோ, பணம் செலவு பண்ணுகிறானோ, அதே போல அல்லேலூயா தேவ சபைக்குள் கையை தலையில சொல்லுவாங்க, கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிற நீ செயலற்ற ஒரு நபராய், சபைக்குள் ஒரு கவலையற்ற நபராய், ஒரு பாரமற்ற ஒரு நபராய் நீ இருப்பாய் என்றால் அல்லேலூயா மீண்டும் நீ செயல்படுகிற நபராய் மாறுவதற்கு தேவ சமூகம் நீ பிரயாசப்படணும். ஆமென். வேண்டாம் கர்த்தரோடு கேட்போம். ஆமென். உன்னை என்னுடைய சபையில் நான் வைத்திருந்தேன், சரீரத்தில் ஒரு அவயவத்தை போல உன்னை என் சரீரமாகிய சபையில் நான் வைத்திருந்தேன். உன்னை நீ என்ன செய்தாய்? சபையின் நலனுக்காய் பாடுபட்டாயா அல்லது சபையினுடைய பாதிப்புக்கும் தீங்கு செய்து கொண்டிருந்தாயா? கலகம் பண்ணுவது தீங்கு, கோல் சொல்லுவது கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவம் அல்ல. நான் உங்களுக்கு சொன்னேன், சரீரத்தில் இருக்கிற எந்த அவயவத்தில் ஒரு அவயவம் பாதிக்கப்பட்டு விட்டால் மற்ற எல்லா அவயவமும் என்ன செய்கிறது? அது மேல் கவலை கொள்கிறது. ஆமென். அதை சரிப்படுத்த வேண்டுமே என்ற ஒரு செயல்படுகிற ஒரு உணர்வு எல்லா அவயவங்களிலும் உண்டாகி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை ஆமென் நன்றாய் இருக்க வேண்டும். ஒரு கலகத்தின் ஒரு சபையாய் மாறக்கூடாது. கோல் சொல்லி ஒரு மனப்பாடை கெடுக்கிற சபையாய் மாறக்கூடாது. பிரிவினைவாதியாய் நான் மாறக்கூடாது என்ற ஒரு கவலை ரட்சிக்கப்பட்ட சபையின் அங்கமாய் அவயவமாய் இருக்கிற எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆமென். அப்பதான் சபை என்ன செய்யும்? தன் நிலையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். ஒரு அவயவம் சரியா செயல்படவில்லை என்றால் அதனால் உண்டாகிற இழப்பு நஷ்டமான சரீரத்துக்கு ஏற்படுவது போல அல்லேலூயா சபைக்குள்ளே அந்த இழப்பு நஷ்டம் உண்டாகும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கைகளை தலையில சொல்லுவோம். ஹalleluya. அதான் சொல்லிட்டு வாசிப்போமாக எபேசியர்ல 4வது அதிகாரத்துல 14 முதல் வாசிப்போம். நாம் இனி குழந்தைகள், அப்படி என்றால் தன்னை தேவன் தேவ சபைக்குள் வைத்திருக்கிறார் என்றும் வைத்ததன் நோக்கம் என்ன என்றும் சரியாக தெளிவான அறிவில்லாதவர்களாக இருப்பதுதான் குழந்தை. குழந்தை ஒரு 4 குழந்தைய ஒரு நபர் வைத்திருக்கிறாங்க. அந்த குழந்தையால பெரிய தொந்தரவு இல்லையா? வளர்த்துதான் தொந்தரவு கொடுத்துட்டாங்க. ஆமென். நான் சொல்லிட்டு பேசுவோம், ஐயோ போன் பண்ணவே விடல பாஸ்டர். என்னது போன் பண்ண உடனே வந்து அழ ஆரம்பிச்சது. சும்மா இருந்தாலும் கேட்கறது இல்லை. போன் வந்துட்டாலே உடனே அந்த குழந்தைக்கு போன வேணும். கொடுக்கல ஒரே சண்டை, பிரச்சனை, கலகம். இது பேர் தான் என்னது? குழந்தை. அப்போ ஒரு நாமினி யாராயிராமல் குழந்தைகளாயிராமல், அப்படி என்றால் குழந்தையுடைய செயல்பாடுகள் சபைக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணும். ஒன்று கொஞ்சம் மூலாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்களா பாப்போம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் எப்படியா பாத்தீங்களா? வந்தாச்சாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மாமிசத்துக்குரியவர் மனுஷன் என்றால் மாமிசத்திற்கு செயலை செய்வான். அவனை ஒரு அவயவம் அல்ல, அவன் என்னது? ஒரு குழந்தை. ஏதாவது உள்ள கடந்து குடைச்ச கொடுத்துட்டா இருக்கும். அவன் யார்? அவன் குழந்தை. மாமிசத்துக்குரிய தான் தன்னை வைத்த ஸ்தானத்தை அவன் மறந்தவன். தான் யார் என்ற ஒரு அறிவை இல்லாதவன். சபையில் என் பங்கு என்ன என்பதை அறியாத, சிந்திக்காத. ஆமென்.
ஹalleluya. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். கையை தலையில சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நான் ஒரு அவயவமாக இருக்கிறேன். என் சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அதனதன் வேலை சரியா இயங்குகிறது போல என் பங்கை நான் சரியா செய்ய வேண்டும் என்று நான் சபைக்குள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ, என்ன செய்ய வேண்டுமோ, என்ன உத்தரவாதம் என்ன, என் உடலில் ஒரு அவயவம் நஷ்டப்பட்டு விட்டால், செயல பாதிக்கப்பட்டு விட்டால் எப்படி என்னுடைய சரீரத்தை எல்லாமே கவலை கொள்ளுகிறதோ இது போன்ற ஒரு கவலை எனக்குள்ள கட்டாயம் இருந்தால் இல்லை என்றால் தேவனுக்கு கேட்கும். நான் ஒரு சபையை குறித்த ஒரு அறிவற்றவராக சரீரமாகிய சபையில் என்னை ஒரு அவயவமாக வைத்திருக்கிறேன், அதை அறிந்து நான் நடந்து கொள்ளாமல் நான் ஒரு இந்த அவயவம் சபைக்கு தீங்கு செய்வதாகவே போயிட்டு மாறும். அது ஒரு உடல்ல மாறும். ஒரே சரீரத்துல ஒரு அவயவம் மற்ற அவயவத்தை தீங்கு செய்யறவர் நடந்து செயல்படுமா? சொல்லுங்க. செயல்படுமா? அதான் இப்போ இந்த கை கோபம் வருது, இந்த கை வருது, இந்த விரல பிடிச்சி ஒரே ஒடி ஒடிக்குமா? ஒடிக்கிறோம் யாரு? வைத்தியம் கூட செய்ய மாட்டோம். அப்போ ஒரு இந்த கைக்கு புறாம சரீரத்தை தேவை உடல் பால் விட்டுமா? இந்த கை சொல்லுது நாய் வாயா இருந்த வேண்டும், வாயா இல்லாதனால சாப்பாடு குழம்பெல்லாம் பெசஞ்சு வாக்கி கொடுக்க மாட்டோம். சொல்லுமா? சொல்லுமா? சொல்லுங்க. என்ன ஆண்டவர் வாயா வைக்கல இந்த சரீரத்துல, நாய் வாயா வைக்காதனால இந்த வாய் வழியா என்னது ஒரு சொட்டு தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன். என்னது கை நிக்குமா? அப்படி ஒரு எண்ணமே எங்க வர ஒரு வாய்ப்பு அப்படி ஒரு நிலை இல்லை. சுயமாக சிந்திக்கும் திறன் இருக்குல்ல, அவயவத்துக்கு இல்லை. அந்த சிந்தனை தேவனுடையதாக இருக்க வேண்டும். ஆவியானவர் அந்த சிந்தனையை பிரைஸ் காட் ஹalleluya வசனத்து மூலம் நமக்கு வெளிப்படுத்தி நடத்துகிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறார்? தலை. தலை என்னது? கமெண்ட் வந்துட்டு இருக்கு. பார்வை திறன், சிந்தனை திறன், பேச்சு திறன், கேள்வி திறன் எல்லாமே இதுக்கு மேலதான். ஹalleluya. இங்கிருந்து ஆர்டர் வருகிறது. எப்படி? பரிசுத்த ஆவியானவர் ஹalleluya சத்திய வசனத்து மூலமாய் இங்கிருந்து ஆர்டர் பண்ணுவதை ஹalleluya அவயவங்கள் சரியா செயல்பட வேண்டும். ஆமென். ஹalleluya. நாம் நீ குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூது நம்ம அங்க பார்த்தோம். நான் யார நீங்க யார மாம்சத்துக்குள்ள இருக்கிற மட்டும் கிறிஸ்துவுக்குள் குழந்தை. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் நாம். சொல்ல புரியுதா? ஒரு முறை தோஷத்தை வாசிக்க போகும். நல்ல நாம் இனி குழந்தைகளாய் நல்ல கவனிங்க. ஹalleluya. இந்த குழந்தைக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஆமென். என்ன கிடைச்சாலும் எடுத்து செய்யணும். 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேர் ஆளுக்கு ஒரு சாப்பிட்டு கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் தான் வாங்குறோம். வாங்கி நேரம் எங்க கொண்டு போவோம்? ஏன் கொண்டு போவோம்? இல்லை அவங்கள வாங்கக்கூடாது, இவங்கள வாங்கக்கூடாது, அது சரியில்லை, இது சரியில்லை, அது யோசிக்குமா? இதே மாதிரி தான் நாமினே இராமல் சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதும். என்னது? இதே மாதிரி குழந்தை சாப்பிட கொடுத்த மாதிரி தான் கள்ள போதனை வரும். புரியுதா இல்லையா? தெளிவுக்காக வசனங்களை கொடுத்துருவோம். வேற ஒரு ஏரியாவில் பேசிட்டு போயிட்டே இருக்காது, பெரிய மேட்டர் ஒன்றும் கிடையாது. ஆமென். ஹalleluya.
விசுவாசிக்கு தான் யார் என்ற ஒரு தெளிவும், நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அறிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இல்லை என்றால் நீ தேவனுடைய சபை கொண்டிருப்பது வேஸ்ட். அறிவோடு வாழ வேண்டிய அவசியம். அதான் விஷயம். மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான, வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான சூதுவாக வஞ்சிப்பது. ஆமென். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. குழந்தைய கட்டா ஈஸியா என்ன செய்யலாம் சொல்லுங்க? வஞ்சிக்கலாம், ஏமாற்றம். அல்ல இதுன்னு நான் பார்ப்போம். அல்லேலூயா. பெரிய ஷாப்பிங் எல்லாம் தாய் குழந்தையை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சிலவங்க என்ன வண்டியில தள்ளுறது குழந்தைய வச்சு தலையிட்டு போவோம். குழந்தை இங்க இருக்கும். திடீர்னு கடையில ஒரு பொருளை பார்க்கறதுக்குள்ள திரும்பி பார்த்த குழந்தை இருக்கா. சில குழந்தை எங்க பிடிச்சிருக்கோம்? கையிலேயே பிடிச்சிருக்கோம். சக்குன்னு வந்து குழந்தை படிச்சு அந்த குழந்தைக்கு இந்த ஆளு தூக்குவான், நான் எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? அப்போ குழந்தை மனநிலை வளர்ச்சியற்ற, தான் யார் என்று அறியும் திறனற்ற. ஆமென். ஆமென். எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்ற தெளிவு அற்ற விசுவாசி குழந்தை. ஆமென். அவர்கள் பேசுவதை கேட்கலாமா, அவர் சொல்வதை செய்யலாமா, அவர் கொடுப்பதை வாங்கலாமா என்று அறிவு வராத குழந்தை. ஆமென். இவங்க என்ன யார் கொடுத்தாலும் வாங்குவாங்க குழந்தை. யார் கொடுத்தாலும் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை. அப்போ வேதம் தான் சொல்லுது, குழந்தையாயிராதே. குழந்தையாய் இராமல் சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான, அதாவது நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் இருந்து, நீ தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில் இருந்து, ஆமென், நீ எடுத்த தீர்மானத்தில் இருந்து, உன்னை அழைத்த அழைப்பில் இருந்து, உனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பில் இருந்து, ஹல்லேலூயா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீ துடித்துக் கொண்ட மனநிலையில் இருந்து உன்னை எப்படி வஞ்சிப்பது, உன்னை அதிலிருந்து பறிப்பது, உன்னை அதிலிருந்து பிரித்தெடுப்பது. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா இல்லையா? கையை தூக்கி அறையில வச்சோம். நீ தேவனை வைத்திருக்கிற வைராக்கியம், தெய்வமயம், பரிசுத்தம், ஆவியின் நிறைவு, சபை குறித்த ஒரு பாரம், கர்த்தரை வைத்திருக்கிற நேசம், அவருடைய ராஜ்யத்திற்கு நீ ஆயத்தப்பட துடிப்பு, இந்த நிலைகள் இருந்தெல்லாம் உன்னை நினைச்சு பின்திருப்பதுக்கு பேர் என்னது? வஞ்சி. புரிஞ்ச மண்டல வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான போது தேவனை வைத்திருக்க வைராக்கியம், உன்னை வைத்திருக்கிற ஸ்தானம், ரட்சித்து நட்டிருக்கிற சபையாகிய தோட்டம். ஆமென். என்ன செய்வது? போதனையின் மூலமாய், அப்படின்னா குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்தது போல போதனையாகிய சாக்லேட் உனக்கு கொடுக்கிறது. யூடியூப்லயும் சரி, நேரடியாக தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை. குழந்தைக்கு எப்படி சாக்லேட் கொடுக்கிறாங்களோ இது போல கள்ள போதனைகள் வருவது, சூடான உன்னை ஏமாற்றுகிற போதனை. ஆனா நீ புரிந்து நீ அந்த குழந்தை நினைக்கும் பரவாயில்ல, எல்லாம் ஒன்றுதான். என்னது? அறிவற்ற விசுவாசி. ஆமென். சத்தியத்தை கேட்கிறாய், சத்தியத்தை நீ வைராக்கியமா இருக்கிறாய் என்றார். ஹல்லேலூயா. அந்த நீ கேட்கிற சத்தியத்தோடு சரியா இருக்கிற வரையிலேயும் நீ கர்த்தருக்குள் நல்லா இருக்க முடியும். அதற்கு நினைச்சுவது பின்திருப்புகிற ஐடியாக்கள் ஒருவேளை சபைக்குள் இருக்கிற மற்றொரு விசுவாசியின் மூலமா வரலாம். வேறொரு ஊழியக்காரன் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் எடுக்க பார்க்கலாம். உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட மண்டை
குறித்து எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கை. ஹalleluya. யாரை பார்த்து சொல்றாங்க? மேய்ப்பன், மந்தையை மேய்க்கிற ஊழியக்காரன். ஹalleluya. நீ எப்படி இரு? எப்படி இரு? எச்சரிக்கை. சத்தமா சொல்லுங்க. எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கை இருக்கிறதால தான் நம்முடைய பேச்சு இந்த செயல்கள் சார்பா இருக்கு. ஃபாஸ்ட் ஸ்ட்ரிக்ட். அது நல்லா நம்ம ஒரு விசோஜ் ஹாஸ்பிட்டல்ல சின்ன ஒரு கட்டி அதுக்காக அட்மிட் பண்ணி பக்கத்து பெட்ல வேற ஒரு சபை விசுவாசம் குறிப்பிட்ட கிறிஸ்டியனா டாக்டர். ஆமா. எந்த சபை? கடத்தூர்ல சொல்லுங்க. நீங்க நான் பெண்ணு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். நம்ம விசுவாசி அவரையும் பார்த்து ஜெபம் பண்ணோம். அவங்க பாஸ்டரும் வேற 2-3 பேர் அவங்க நண்பர்களாக வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிந்தவர்கள் தான், யாரும் தெரியாது. அந்த விசுவாசி விசாரிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. அந்த விசுவாசி வச்சு அவரும் விசுவாசித்தாங்க. அப்படி பிரதர், ஸ்தோத்திரம் பிரதர், எல்லாம் வளர்ந்துக்கிட்டாங்க. நீங்க எந்த சபை விசுவாசி? எங்களோட ஒரு பாஸ்டர் கடத்து பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாஸ்டர் இல்லையா? நல்லா அப்படிதான் இருப்பான். நல்லா போய் அப்படிதான் இருப்பான். மூஞ்செல்லாம் எப்படி ஆயிடுச்சு? இப்படி இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணுமே பேச முடியாது. சரி, ஒரு வாட்டு நல்ல அப்பனை போய் பார்த்தா உதவாத அப்பனுக்கு என்ன பயமா இருந்தாச்சு. அப்போ ஒரு புரிதல், தன் ஆவிக்குரிய தகப்பனை குறித்த என்னது புரிதல், அறிவு. அவள் சபையை குறித்த அறிவு என்ன இப்படி எல்லாம் தான். அவன் அதை நடத்துவதை குறித்த ஒரு அறிவு பார். சபையை குறித்த ஒரு அறிவு, சபையில் நான் யார் என்ற ஒரு அறிவு, அந்த ஒரு பாரம். ஹalleluya. அதான் அவரோட முக்கியமான காரியம். அதை வாசிப்போம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத குடிதான என்னது ஓநாய்கள் வருமா? என்ன வரும்? யார்கிட்ட சொல்றா அப்படி? சபையை மேய்க்கிற மேய்ப்பன் எப்பா ஓநாய் வரும். ஆமென். ஆமென். எப்படி இரு? எச்சரிக்கை. ஓனா கொண்டு வரதும் சாக்லேட் தான். ஆமென். உன் பாஸ்டர் கொடுக்கறது சாக்லேட். ஆனா ஓனா கொடுக்குற சாக்லேட் உன்னை பிடிச்சிட்டு போறதுக்கு. ஆமென். உன் ஊழியக்காரன் கொடுக்குற சாக்லேட் உன்னை சந்தோஷப்படுத்தி ஸ்திரப்படுத்துறது. ஆமென். தப்பு. ஓனாய் வரும். ஓனாய் வாசிப்போம். அங்க உள்ளே கிடக்க ஓனா. ஓனா 2 வெளியே இருந்து வருகிற ஓனாய், உள்ளே இருந்து கிளம்புற ஓனா. திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற என்னது? சுடுநரி, குடிநரி. ஆமென். குடிநரி அடியோடு வேலை செய்வது, சுடுநரி சிட்டு மேல குடிச்சிட்டு கிடக்குறது. பூத்திருக்கிற பூவெல்லாம் அடிச்சு தொடிச்சு பிஞ்செல்லாம் கிளம்பல வைக்கும். ஆனா குடிநரி என்ன செய்யும்? மண்ணுக்கடியோடு வேற. இது சபைகளுக்குள்ள இருக்கிறதான அந்த பொல்லாத சுபாவம் கொண்ட நபர்களை குறிக்கிறது. குணங்கள், பிரிவினை உண்டு பண்ணுகிற கோல் சொல்லுகிற புத்தி, நான் என்ற ஒரு அகங்காரத்தில் நடந்து கொள்கிறவர்கள், பிறருடைய எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு நன்மையாக செபிக்காதவர்கள், அதற்கு ஒரு பாரம் கொள்ளாதவர்கள். ஆமென். அதற்கு ஒரு கரிசனை காட்டாதவர்கள், சபையில் ஒரு பாரம் இல்லாதவன், சபையின் நலனுக்காய் பாடுபடாதவன், சபையின் நலனுக்காய் ஒத்துழைப்பு கொடுக்காதவன், சபையின் நலனுக்காய் கவலையற்ற மனிதன், சபைக்கு தேவையான கொடுத்து உதவாத மனிதன். ஆமென். ஹalleluya. அவர் யாரா இருக்கிறார்? ஒரு குடிநரி புருஷன். ஓகே, அந்த ஏரியா போன வேற எங்க விட்டுவோம். ஹalleluya. வாசிப்போமாக. உங்களிலும் சிலர் எழுந்து இழுத்துக் கொள்வார். குரூப். ஆமென். என்ன சேர்க்கிறது? குரூப். ஒரு 5 பேர் குரூப்.
எத்தனை பேர்? 5 பேர் குரூப். அவங்க ஒரு குரூப். சபைக்குள்ள அவங்க ஒரு கோஷ்டி. அந்த 5 பேரெல்லாம் மாறி மாறி என்ன செய்வாங்க? போன் பண்ணுவாங்க. அவனுக்கு எடுத்து இவனுக்கிட்ட, இவனுக்கு எடுத்து அவனுக்கிட்ட, அவனுக்கு இவனுக்கு எடுத்து சொல்லி சொல்லி அதோட நிம்மதி. கடைசியில் உனக்கு வயிற்றடக்கம் உண்டாகும் தான் தெரியும். சபைக்குள்ள குழி தோண்டுகிற யாரும் நல்லா வாழ்ந்து வாழ்க்கையை முடித்தது கிடையாது. இன்றல்ல என்றுமே நான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். அது இன்றும் நடந்து கொண்டுதான் சபைக்குள்ள. எத்தனை பேர் என்ன சொல்றோம்? நம்ம சொன்னாங்க பாசமான பேர சொன்னாங்க, பிரச்சனை இல்லை, அப்படியே திருந்தட்டுமே. எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை சபையின் நலனை குறித்து மட்டும்தான் சிந்திக்கணும். சபையின் தீமையாக நினைச்ச சிந்திக்காத. நீ பேசுறாங்க சபை நலனுக்கா பேசு. ஒரு விசுவாசிக்கு ஒரு புத்தி சொன்னா சபையோட நினைத்து பேசுறவங்க. அவன் வெளியே தவிர சபைக்கு வெளியே உற்சாகத்தை கெடுக்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் இருக்கிறேன்னா மற்றவங்களை கெடுக்க வேண்டும். அது ஒரு பெரிய பெருமை. நாங்கள் எல்லாம் இடையில் நாங்கள் போவதில்லை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நாங்கள் கிறிஸ்தவர்களாக போவோம். அப்படியா? இடையில் போக மாட்டோம். ரொம்ப தங்கமான விஷயம். அப்படியே இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். சபையை நேசிக்கிறவன், சபைக்கு பிரயாசப்படுவான், சபைக்கு ஓடுவான். தேவனுடைய வார்த்தை பேசுகிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சபை மட்டுமே. யூடியூப்ல வருது, அதுல வருது, இதுல வருதுன்னா எல்லாமே வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான போதனை. ஆமென். சோதம் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமான என்னது போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறார அந்த காற்றில் அடிபட்டு போயிறார். உங்களிலும் சிலர் எழுந்து தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக என்னைய நான்கு சபையில ஒரு அவயவம் வச்சிருக்காங்க. என்ன கர்த்தர் என்ன ஒப்பித்திருக்காங்க அதை நான் சபைக்காக செயல்படுகிறோம். ஜெபிக்கிறதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது கத்துங்க, அது செய்யும். ஆத்மக்களை ஜெபம் பண்ணி அது ஜெபம் பண்ணி சபையில் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்க, அது ரொம்ப முக்கியம். சபை கொடுத்த ஒரு பாரம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் வரங்களை கொடுப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை தான் யார் என்பதை என்ன செய்யணும்? என்னை எங்க கொண்டு வைத்திருக்கிறார்? சபை என்றால் என்ன? சரீரம் என்றால் என்ன? அது ஒரு சபையாகிய சரீரத்துக்கு யார் தலை? அந்த தலை கிறிஸ்துவாய் இருக்கும் போது சரீரமாகிய சபையில் நான் ஒரு அவயவம். ஆமென். நான் எந்த அவயவம்? எந்த அவயவம்? இது அந்த அறிவு முக்கியம். ரோமன் எடுக்க பார்க்கிறோம். ரோமன் நிருபத்தில் அதனுடைய 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் அழகா பேசுறேன். அருமையான ரோமர்கள் நிருபம் அருமையான ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறதாவது எவனானாலும் அழகா சொல்ல, எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணான். ஐயோ இதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி எண்ணாத? சில எமோஷன் தூண்டி விடுவதில் தன்னை தேவன் எதற்கு தெரிந்து கொண்டாரோ அதற்கு மிஞ்சி நினைப்பான். புரியுதுல்ல? அதனால்தான் சபைக்கு என்று அழைப்பு இல்லாமல் சபைக்குள்ள இருந்து செயல்படுகிற நபர்களும் யாரா மாறிடும்? பாஸ்டமா. இந்த ரகசியங்கள் எனக்கு தெரிகிறது இல்லை. அவன் எங்கதான் இருக்கணும்? சபைக்குள் இருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி சபைக்கு வழிநடத்துவதற்குரியதான என்னது அப்படிப்பட்ட ஒரு அவயவம் தான். சபை நலனுக்கு பாடுவது, சபைக்கு ஜெபிப்பது, சபை விசாரணை இருக்கிறதா அவனை தேவன்
வைத்த தேவனுடைய ஒரு அவயவ திட்டம். அல்லேலூயா. பலருடைய அதான் காற்றினால் அடிபட்டு அலைகிற போதனை, சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான போதனை இருக்க, அந்த போதனைகள் என்னவென்றால் அந்த ஓநாய்கள் மூலமாய் வருகிற ஆலோசனை தன் ஸ்தானத்தை மறக்க வைத்து, அல்லேலூயா, இந்த லூசிபருடைய மனநிலை போல மிஞ்சி போகிற அல்லேலூயா. உன்னை தேவன் எந்த ஸ்தானத்தில் வைக்கிறாரோ, ஒரு கையாய் அல்லது கையின் ஒரு விரலாய் அல்லது கடை விரலாய் அல்லது கடுவாய் உன்னை வைத்திருந்தால் நீ கையாக மாறணும் ஆசைப்படக்கூடாது. வைத்த ஸ்தானத்தில் ஒழுங்காய் செயல்படு. நீதி உள்ள காரியம் தேவனுடைய காரியம். அந்த நிலையில் இருக்க விடாம தெரியுமா, ஒன்னு பார்த்து நல்ல பர்சனாலிட்டி ஒன்ன மாறுபட்ட வாலிபர்கள் தான் எனக்கு தேவை என்று உற்சாகப்படுத்தணும். மக்கள் எப்படி எல்லாரும் யாரா இல்ல மேற்பன் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, எல்லாரும் சுவிசேஷகர்கள் அல்ல, எல்லாரும் யார் போதகரும் அல்ல, அவர்களுடைய ஆமென். இதற்கு கர்த்தர் நினைத்தார், அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டியதான். இப்போ அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே சொல்லுகிறதாவது, எவனானாலும் சபைக்கு தேவனுடைய யாரா இருந்தாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். தேவனுடைய பிள்ளை தன்னை குறித்து எண்ணக்கூடாது, எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி. உன்னை கர்த்தர் எந்த நிலையில் வைத்திருக்கிறாரோ அதுதான் கர்த்தருடைய திட்டம், தேவ சித்தம். ஆமென். அதற்கு மிஞ்சி என்ன வருகிறது என்றால் அது தேவனால் உண்டானதல்ல, சுயமாகவோ வேறு மனிதர் மூலமாக உண்டானது. ஆமென். புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவ ராஜ்யத்திற்கு நாம் போறதற்கு தகுதி. ஆமென். மறந்துவிடக்கூடாது. அடுத்தது அதை கரெக்டாக மென்ஷன் பண்றாரு. நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல ஒரு நபரை குறித்த தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சித்தத்தில் நின்று செயல்பட வேண்டுமே தவிர ஒருவர் ஆசை காட்டினால், ஒருவர் தூண்டி விட்டால், ஒருவர் டெக்னிக்கா பேசினால், அவன் பின்னாடி போனா என்னை சிலர் தண்ணியும் கைவாங்க. தன்னை குறித்து என்ன மிஞ்சி எண்ணான். ஒரு சபையை நடத்துவது பெருமை அல்ல. ஆமென். சபை பாசம் என்ன அதுல என்ன பெருமை கிடைக்கும் போது என் ஆண்டவருக்கு அதை என்ன செய்யறான் அதுதான் முக்கியம். இப்போ அது பெருமை, சபை பாசத்து பெருமை அல்ல, அது பெரிய அதொன்னும் கிடையாது. அப்படி அது கர்த்தருக்காக நான் செய்யறது எப்படி சரிதானா என்பது முக்கியம். அல்லேலூயா. அநேக சீக்கிரம் என்ன ஆகணும், அதாகணும், இதாகணும். என்ன அவசரம், சீக்கிரமா எங்கேயாவது ஒரு 500 ரூபா கொடுத்தா பாஸ்டர் சர்டிஃபிகேட் வந்துடுது. ஆன்லைன்லேயே என்ன செய்யலாம், பைபிள் ஸ்டடி படிக்கலாம். படித்தது அதுக்கு என்ன ஸ்டடியோ தெரியாது. படித்தது கடைசியில் என்ன ஆகுறது, பாஸ்டர் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வாங்கி சொல்றது தொங்க விட்டுட்டு இந்த ஆள் இங்கே ஓட்டிட்டு வீட்டில் உட்காந்து. அதல்ல, வைத்த தேவ சபை கொடுது. உன்னை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதுக்கு அதை செய்வார். ஒரு சபை மேற்பல அழைத்திருந்தால் அதற்கு இந்த நிலையில் உருவாக்கி அனுப்புவார். சொல்லப்பட்டிருக்கிறான், அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவுபடி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண. நமது ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இடாதது போல அநேக நாமும் இருக்க அவயவங்களாக இருக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் இதை தெளிவாயிருக்கணும். நான் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் நான் ஒரு அவயம்.
அந்த அவயவம் நான் என்ன அவயவம் என்பதை நீ என்ன செய்யணும்? அறிந்து எந்த அவயவமாய் சபையாகிய சரீரத்தில் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் அதை அடையாளம் கண்டுகொண்டு செயல்படும். அப்போ உன்னை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைக்கு அதாவது அவயவம் வேறொரு அவயவத்துக்கு எப்படி கவலை. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை சபையை குறித்து என்ன வேணும்? கவலை வேணும், ஒரு பாரம் வேணும். என்னை கர்த்தர் வைத்திருக்கிற கிறிஸ்துவ சரீரமாகிய சபை நான் ஒரு அவயவம். நான் இங்கிருந்து சபை நலனுக்காக என்ன செய்யணும்? பாடுபடணும். சபை நலனுக்காய் செயல்படணும். சபை நலனுக்காய் ஜெபிக்கணும். ஆமென். சபையோட நபருக்கு ஒரு பிரச்சனை என்றால் விசாரிக்கணும், அவளுக்கு ஜெபிக்கணும். இந்த பாரம் உனக்குள் வருது என்றாலே அவயவம் தன் வேலையை நீ செய்யணும் என்பதுதான். ஹalleluya. பாரமே இல்லாமல் இருக்கிறேன்னா ஆமென். நீ அவயவமா இருந்தும் செயலற்ற அவயவமா இருக்கிறாய். மீண்டும் நம்ம என்ன செய்ய நிதானிக்கணும். ஆண்டவரே, என்னை உம்முடைய சபையாகிய இந்த சரீரத்தில் இத்தனை ஆண்டு காலம் என்ன வைத்திருக்கிறேன்ப்பா. நான் என்னை என்ன அவயவமாக வச்சிருக்கிறேன்? நான் யார்? நான் எப்படி செயல்பட வேண்டும்? என் மூலம் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்கு அதை வெளிப்படுத்தும், எனக்கு சொல்லும், என்னோடு பேசும், எனக்கு அதை உணர்த்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தை ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். மனப்படி ஜெபிப்போம். அது உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், உம்மோடுதான். ஆத்துமா பாரத்தை உங்களை தேவ சபையாக கிறிஸ்துவின் சரீரமான சபையில் ஒரு அவயவமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட அவயவம் என்னை கொண்டு தேவன் இந்த சபையின் நலனுக்காய், சபைக்காய், தேசத்திற்காய்
எப்படிப்பட்ட நபராய் என்னை வைத்திருக்கிறார் என்ற ஒரு சிந்தை தேவனிடத்தில் ஏற்பட்டு எனக்கு உணர்த்தும். என்னோடு பேசு. நான் இந்த சபையில் யார்? என்னை எதற்காக கொண்டு வைத்திருக்கிறேன்? என்னை குறித்த உடைய நோக்கம் என்ன? நான் எப்படிப்பட்ட ஒரு அவயவம் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். எனக்கு இறங்கும் அப்பா. என் கண்களை திறந்தருளும். என்னை நான் பார்க்கட்டும், என்னை நான் அறியட்டும். நான் யார் என்பதை எனக்கு அடையாளம் காட்டும் அப்பா. அதன்படி சபைக்காய், சபை பக்தி விருத்திக்காக, சபை நலனுக்காய் நான் செயல்படுகிற நபராய், பாடுபடுகிற நபராய், ஒத்துழைக்கிற நபராய் என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்புக்கொள்வோம். எல்லாரும் ஒப்புக்கொள்வோம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக இன்றைய நாளிலும் உடைய சமூகத்தில் கடந்து வரும் வேதத்தின் அடிப்படையில் சபையை குறித்த பல காரியங்களை நாங்கள் தியானிக்க கர்த்தர் தந்த மேலான பாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயன்படுகிற நல்ல அவயவங்களா சபைக்காய், சபை நலனுக்காய், தேவ ஜனங்களுக்காய் ஒருவருக்கொருவர் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் பாடுபடுகிற நபர்களை கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல ஒரு பாரத்தை கொடு, தாகத்தை கொடு. தங்களை குறித்த தேவ திட்டத்தை அறிகிற ஒரு அறிவாகிய வெளிப்பாடை கர்த்தர் கட்டளை ஒவ்வொரு ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே